ಜನನಿ ನ್ಯೂಸ್ ಚಾನೆಲ್ಗೆ ಲೈಕ್ ಮಾಡಿ, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ, ಶೇರ್ ಮಾಡುವ ಮೂಲಕ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ಗೆ ಸಹಕರಿಸಿ. ಹೆಚ್ಚಿನ ಮಾಹಿತಿಗಾಗಿ ಸಂಪರ್ಕಿಸಿ ಹರಿಚಿನ್. சொல்லிவிட்டு 85 அம்மாவுக்கு வந்து கலாயர் நோட்டீஸ் அனுப்பிச்சிது. 25 லட்சம் தரணும். அதே உனக்கு அம்மாவுக்கு யாருன்னா பண்ணா நீ சும்மா இருப்பியா? நீ கூட என்கிட்ட வர விஷ் பண்ண போறேன். ஆனா இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு அநியாயம் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. 25 லட்சம் டயர் ராஜேந்திரன் குத்தான்னு சொல்லிட்டு கேஎம்இ லாயர் மூலமா நோட்டீஸ் அனுப்பிச்சிக்கிறேன். சட்ட ரீதியா நோட்டீஸ் சந்தோஷம். ஆனா அந்த 25 லட்சம் உனக்கு யார் குத்துது? விஜய் மல்லையா எதனா அனுப்பிச்சாரா? இல்ல తీసుకున్నారు ఈ పేర్లో వచ్చే సొత్తు అది వాళ్ళు తీసేకి రైట్స్ లేదు. సొమ్ము నా మీద చెప్తే నువ్వు ఎట్లా లేదు ఊరికే వేసింది బాబు నీ పైన అది ఊరికే వేసింది. అప్పుడు అట్లా మోసం పోయి చేసిన కొంత లేచే కూర్చోతా రూపాయి ఇచ్చిండవా? లేదు 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 నేనే చెప్పిందంటే నీకు ఇలేదు అనేసి. நான் உங்கள் அன்பரசன். இப்போ தங்க வயலில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த நில பிரச்சனை தான், நில மோசடி எல்லாமே ரியல் எஸ்டேட் ஆச்சு. இப்போ ஏன்னா இது ரியல் எஸ்டேட்னா இல்லைன்னா ஊருக்கேసింది யாரு டயர் ராஜா ஊருக்கேசி சும்மா போட்டேன்றது சும்மா போட்டேன்னு சொல்லிவிட்டு 85 அம்மாவுக்கு வந்து கலாயர் நோட்டீஸ் அனுப்பிச்சிது. 25 லட்சம் தரணும். அதே உனக்கு அம்மாவுக்கு யாருன்னா பண்ணா நீ சும்மா இருப்பியா? நீ கூட என்கிட்ட வர விஷ் பண்ண போறேன். ஆனா இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு அநியாயம் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. 25 லட்சம் டயர் ராஜேந்திரன் குத்தான்னு சொல்லிட்டு கேஎம்இ லாயர் மூலமா நோட்டீஸ் அனுப்பிச்சிக்கிறேன். சட்ட ரீதியா நோட்டீஸ் சந்தோஷம். ஆனா அந்த 25 லட்சம் உனக்கு யார் குத்துது? விஜய் மல்லையா எதனா அனுப்பிச்சாரா? இல்ல முன்னாள் கர்நாடக முதல்வர் எடியூரப்பா உனக்கு ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டா அவர் எதனா அனுப்பிச்சாரா? இல்ல போன வாரம் எதனா சித்தராமையா டிஃபன் சாப்பிட்டியா அவர் எதனா உனக்கு குத்தாரா? யாரு உனக்கு 25 லட்சம் குத்து? எங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆச்சு? இல்ல உங்க சிஸ்டர் உங்க ஒய்ஃப்ங்கிறாங்க உங்க அண்ணங்கிறாங்க எல்லாம் நல்ல ஃபேமிலி. ஏன் இந்த டயர் ராஜேந்திரன் ஆயிட்டாருன்னு தெரியல. இந்த டயர் ராஜேந்திரன் வந்து இப்போ ஆயினுக்கிறதால ஃபயர் ராஜேந்திரன் ஆயினுக்கிறாரு. இப்போ இதை பார்த்து பிறகு எனக்கு பேசுறாரு. செத்த 6 அடி தான், ஆனா அநியாயம் பண்ணி சம்பாதிக்க கூடாது. செத்தா எல்லாரும் 6 அடி தான், அநியாயம் பண்ணி சம்பாதிக்க கூடாது. நீ போ லீகலா காசு போடு, 10 லட்சம் போடு, சம்பாதி காத்தா பண்ணி சேல் பண்ணு. எவ்வளவு பேர் கேஜப்ல சேல் பண்ணாங்க. ஆனா இந்த வந்து நான் கூட இதை பத்தி பேசிக்க மாட்டேன். 85 வயசு அந்த அம்மா அவன் மேல அம்புறது எந்த வகையில நியாயம்? இவர் தான் என்னுடைய டயர் ராஜேந்திரன். அந்த அம்மா பார் போட்டோ பிரிண்ட் பண்ணி இதை மாட்டலாடனா நான் வர அந்த அம்மா எழுதி குத்துக்கிறாங்க என்கிட்ட. இதை பற்றி பேசு ஏம்மான மாட்டலாடும். சரி மாட்டலாட்டோமோ. இது என்னத்துக்கு இந்த ராஜேந்திரனுக்கு இந்த வேலை? இதெல்லாம் தப்பு. சட்ட ரீதியா நடவடிக்கை வந்து 25 லட்சம் சும்மா இல்ல. நீ போ 10 லட்ச ரூபா போடு, 20 லட்ச ரூபாய் லாண்டு வித்துரு. எல்லாம் வந்து கொஞ்சம் கூட சரியில்லை. டயர் ராஜேந்திரன் வந்து என்னத்துக்கு அவர் பேர் டயர் ராஜேந்திரன்? இந்த ரவுடிகளுக்கு பேர் இருக்குது. நம்ம பங்கு குமார், ஆயில் குமார், அப்புறம் இந்த கொத்தவால் ராமச்சந்திரா மாதிரி இவர் டயர் ராஜேந்திரன் ஆட்டிக்கிறாரு. அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து சும்மா சிம்பிளா பேசுறது, அடிக்கடி ஸ்டேட்மெண்ட் வரும். அதே போல பாலாகாட் லைன் ஒரு பிரச்சனை ஆகுது, மோரி ஹாஸ்பிட்டல் ஒரு பிரச்சனை ஆகிருக்குது. இதெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் பிரஸ் மீட் வச்சு குத்துன்னு தான் இருப்பேன். ஏன்னா என்கிட்ட குத்துக்கிறாங்க. நான் இதை பத்தி இதே டயர் ராஜேந்திரன் என்ன கேட்டால் யூடியூப்ல போய் பேசிட்டோம். டயர் ராஜேந்திரன் எதனா டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்து பேசுறது தப்புனா இப்போ பிரஸ் மீட் வச்சுக்கோ தாராளமா. இந்த டயர் ஃபயர் எல்லாம் வேணாம். அப்புறம் ஆயிடும் ஒயரு, அப்புறம் வந்துடும் கயிறு. இந்த ஒயரு கயிறு டயர் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஒன்று டெய்லி ட்ராவல் பண்ணு. நம்ம கூட பேசுகிறோம். எங்கன்னா எதனா லேண்ட் ஆகுது கேள்விப்பட்டீங்களா? எனக்கு கூட பேக்ரவுண்ட் நான் கூட கல் போடலாம். அந்த தொழிலுக்கு போகிறதில்ல. இது சில பேர் இதே தொழிலாக எடுத்துருந்தா கல் போடுறது, பேப்பரை மாற்றுறது. இது நான் என்னன்னா டயர் ராஜேந்திரன் மொபைல் நம்பர் வந்து கொஞ்சம் சிசிபி செக் பண்ணோம். சிசிபி போலீஸ் செக் பண்ணோம். தாசில்தார் சீலு, ஏசி சீலு, பிடிஓ சீலு இதான் வேணும். மகாராஜா சீல் கூட போடுறாங்க இவர். நான் கண்ணில் பார்க்கல. யாரோ சொல்கிறாங்க எல்லா டாக்குமெண்ட்டும் இவர் செய்கிறாருன்னு நான் கண்ணில் பார்க்கல. ஏதோ கம்ப்ளைண்ட் வந்துக்குது. இவருடைய நான் எந்த சீல் வேணுமா டயர் ராஜேந்திரன் போகலாமா? என்ன இது டயர்னு? இந்த டயர் வந்து மீண்டும் நீ பஞ்சர் பிஸ்னஸ் போறியோ இல்லை டயர் பிஸ்னஸ் போறியோ கூடி பங்காரப்பேட்டில் போ. உனக்கு நீ வா என்கிட்ட மைனாரிட்டியில் 5 லட்சம் லோன் எடுத்தானே, டயர் கட்டி வச்சுக்கோ.
ஆமாம் 5 லட்சம் உனக்கு முதலாளி இவரு லோன் கிடைக்குது, 10 லட்சம் நான் வாங்கி தரேன், லீகலாக நான் உனக்கு பண்ணி தரேன். அது மாதிரி முதலாளி டாக்குமெண்ட் என்ன 10 lakhs வாங்கி தரேன் உனக்கு மைனாரிட்டியில், டயர் கட்டி வச்சுக்கோ. போயிட்டு அம்மா எவ்வளோ பேஜாக இருக்குது அம்மா பேசும்போது, பாருங்க இது நானா பேசுகிறேன் பாரு. రాజేంద్రనా మోసం పని ఊరుకొండమ్మా అంటారు ఇవరికి, ఊరుకొండమ్మా అంత లేదమ్మా ఊరుకొండమ్మా అంటారు யாரு ராஜேந்திர. காசே போடல, காசு போடாத கூட்டி இந்த 85 லட்சம், இந்த 85 வயசு அந்த அம்மாவுக்கு மூதாட்டிக்கு வந்து நீ 25 லட்சம் அமைச்சிக்கிற, கணக்கு கொடுக்கணும். விஜய் மல்லா கிட்ட வாங்கி குத்தியா இல்லை எடியூரப்பா கிட்ட வாங்கி குத்தியா? ஏன்னா உன் லெவலெல்லாம் வேற. நான் என்ன டயர் ராஜர் வந்து ரொம்ப பெரிய ஆளு கேஜப்ல, அவரெல்லாம் வந்து இந்த கேஜப்ல சின்ன சின்ன விஷயத்துக்கு என்ட்ரா கூடாது. அவரெல்லாம் வந்து பெங்களூரில் தங்க வேண்டியவரு, டாலர் காரில் வீடியோ எடுத்துக்கின்னு அவர் விஜய் மல்லையா, அவர் டிகே சிவகுமார், சித்தராமையா, நம்ம எடியூரப்பா மகன், அப்புறம் நம்ம பைரஜி சர்வீஸ் சார், இவங்க கூட போய் பிஸ்னஸ் பண்ணோம். அவ்வளோ பெரிய ஆள் டயர் ராஜேந்திரன். இவர் வந்து சும்மா கேஜப்ல வந்து இந்த பங்கார்பட்டு பெம்மல் கேசம்பல்லாம் சுற்றி நான் என்ன நியாயம் இது? ரொம்ப பெரிய ஆள் டயர் ராஜேந்திரன். அவர் சாப்பிட்றதெல்லாம் நாஸ்டா டிஃபன் பண்ணுறதெல்லாம் பெங்களூர் தான். விதான் சாதா எம்எஸ்பிடி சுற்றினுக்கிறாள். சும்மா இங்கே வந்துக்கின்னு கேஜிஎஃப் கோர்ட்டுக்கு வந்து இந்த அம்மா நோட்டீஸ் அமைச்சிக்கின்னு இதெல்லாம் சரியில்லை, நீ போய் பிஸ்னஸ் அங்கேயே வச்சுக்கோ. ஏன்னா லண்டனுக்கு கூடி விஜய் மல்லையா கூட. ஏன்னா நீங்கள் 2 பேர் பெரிய ஆளவா, நீங்கள் 2 பேரும் ஈக்குவல் ஷேர் விஜய் மல்லையாக்கும் டயர் ராஜேந்திரனுக்கும். ஸோ அம்மா வந்து இந்த கங்கம்மா தொலை கூட சரி, இது லாஸ்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து மிரரில் வந்து ஒரு ஆர்டிகல் வருது பேப்பரில். அந்த மிரர் ஆர்டிகல் என்னன்னு சொன்னால் பேப்பரில் ஒரு யார் லேண்ட் மாஃபியா இருக்கிறான் கேஜப்ல எல்லாரையும் போடுறேன் நான். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம், யார் சீல் வச்சுருக்கிறான், பிடிஓது ஏசி சீலு பயங்கரமான இது கேஜப்ல. இதை பற்றி நான் மீட்டிங்கில் பேசணும்னுங்கிறேன், கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க போகிறேன். இது வந்து லாஸ்ட். அதனால் திருந்து இல்லை உனக்கு வந்துடும் விருந்து, திருந்து இல்லை ராஜேந்திரனுக்கு வச்சிருவாங்க விருந்து. తీసుకున్నారు నీ పేరులో వచ్చే సొత్తు అది వాళ్ళు తీసేకి రైట్స్ లేదు. ఎవరికో ఇచ్చింటే సొమ్ము నా మీద చెప్తే నువ్వు ఎట్లా? లేదు ఊరికే వేసింది మా బాబు, నీ పైన అది ఊరికే వేసింది. అప్పుడు అట్లా మోసం పని చేసిన కొంత లేచే కాదు, లేచే కూర్చోతా రూపాయి ఇచ్చిండావా? లేదు నేనే చెప్పిందంటే నీకు ఇలేదు అనేసి. నేను చూడు వాళ్ళు కేశంపల్ల వాళ్ళని తమ్ముడు వాళ్ళు తీసుకున్నారు 75 లక్షలు తీసుకున్నారు. ఉండవు వాళ్ళు వచ్చి ఫైట్ చేసేకి అయ్యలేదు. పేరు ఎవరు ఉంది, నీ మునియాపాదు ఉంది సొత్తు, దానికే నిన్ను పెట్టుకుని ఉండేది నేను. అర్థమైందా? వాళ్ళకి దుడ్డిచ్చేసి గంగోజం మీద కేసు ఎగడిస్తే అది లేకపోతే తోయలేకపోతే గుడ్డి కళ్ళు వేసుకొని ఏం చేయాలా? ఏం లేదు, అమౌంట్ వస్తుంది ఎత్తుకుని వస్తాను ఉండమా. అయ్యో ఏం అమౌంట్ వస్తుందో ఏం ఎత్తుకొస్తావు? కేసులు మాత్రము నా మీద నోటీస్ పంపించింది ఒకటి, నీకు ఎట్లా తనమ్మా? అది ఊరికే అది పంపింది, నువ్వు ఊరికే ఉండమా బాబు, వస్తుంది ఉండమా. ఇప్పుడు ఇదంతా మోసం పని రాజేంద్రనా, ఇది మోసం పని. లేదమ్మా బాబు, నేను తీయలేదు, నేను చెప్తా ఉన్నానే. ఇప్పుడు నీ పైన వచ్చేది వాళ్ళు కేశంపల్ల వాళ్ళు తీసేది ఎట్లా చెప్ప, వాళ్ళు అది వస్తే నీకే వస్తుంది ఉండమా నాగాకి.